வணக்கங்க. நான் தான் மூர்த்தி. இன்னைக்கு பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனா கடவுள் இருக்கிறாரு. பட் கடவுள் வெளியிலலாம் எங்கேயுமே இல்லன்னு உங்களுக்கு நெறைய பேர் சொல்லியிருக்கேன். கடவுள் வெளியில இருந்திருந்தா, கடவுள் வெளில இருக்கிறது மிகுந்தா, வெளிய இல்லாம சாமி கும்பிடுறீங்க. எத்தனையோ மதம் 3 மதங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இந்து மதம், ஒண்ணு வந்து முஸ்லீம் இருக்கு, ஒண்ணு வந்து கிறிஸ்டின் இருக்கு. மொத்தம் 3 மதம் இருக்கு. இந்த 3 மதத்திலயும் வந்து சாமி கும்பிடுறோம். கடவுள கும்பிடுறோம். அங்க அங்கேயும் கும்பிட்டுட்டு இருக்கோம். அந்த கடவுள் ஏன் நம்மள உயிரோட வைக்காம கொண்டு போயிடுது? அது யாருக்காவது காரணம் தெரியுங்களா? தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பட் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, கடவுள் வெளியிலலாம் எங்கேயுமே கிடையாதும்மா. கடவுளுங்கிறது நம்ம தான். கடவுளுங்கிறது வெளில எங்கேயுமே கிடையாது. கடவுளுங்கிறது நம்ம தான். கடவுள் என்பது வேற எங்கேயுமே இல்ல. எல்லா மதத்துக்கும் கடவுள் வெளியிலலாம் இல்ல. ஒரு மனிதன் நம்ம நடந்துக்கிற பொறுத்து தான் கடவுள் நமக்குள்ளே தான் இருந்து நம்மளே தான் நம்மளே இயக்க வைக்கிறார். நம்மளே எல்லாம் பண்ண சொல்றாரு. கடவுள் வெளியில எங்கே நீ தேடி தேடி பார்த்தாலும் கடவுளை எங்கேயும் தேடி பார்க்க முடியாது. கடவுள் என்பது நீ தான். கடவுளுங்கிறது வெளில எங்கேயுமே கிடையாது. உன்னைய தேடிப்பார். உன்னை தேடிப்பாரு. கண்டிப்பா கடவுள் உனக்குள்ளே தேடுறது எங்கன்னு காமிப்பாங்க. கடவுள் வேற எங்கேயும் இல்ல. சிவன் ஒரே ஒரு கடவுள். வேற எந்த கடவுளும் கிடையாது. வேற எங்கேயும் கடவுளுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. வேற கிறிஸ்டின்ல ஒரு கடவுள், முஸ்லீம்ல ஒரு கடவுள், அப்படிலாம் எதுலேயுமே ஒரு கடவுள் கிடையாது. வேற இந்துல ஒரு கடவுள் அப்படின்னு வேற ஒரு கடவுளை பிரித்து எங்கேயுமே இல்லை. ஒரே கடவுள் ஒளி, பேரொளி, அதுதான் சிவன். அதுதான் வேற ஈசன். அது மட்டும்தான் கடவுளுங்கிறது ஒன்று. அது கடவுளுங்கிறது ஒன்று, பேரொளிங்கிறது மேலே இருக்குது, அது ஒன்று. இன்னொன்று கடவுள்னு இறைவனுங்கிறது மேலே இருக்குது, அது பேரொளி. அதுதான் ஒன்றே ஒன்று. எல்லா மதத்துக்கும் ஒன்றே ஒன்று மேரொளி. எல்லாரையும் அது அந்த பூமி அந்த சூரியனை தான் கும்பிட்றோம். எல்லா மதமும் சூரியனை தான் கும்பிடுது. சூரியன் தான் கடவுள், இறைவன். கடவுளுங்கிறது நீ தான். மனிதன் தான் கடவுள். 3 மதத்துக்கு சொல்கிறேன். 3 மதத்துக்கு கடவுள் நீ தான். அப்படி கடவுள் வெளியில் இருந்ததுன்னா நீ ஏன் சாகுற? உன்னை ஏன் நீ செத்துடுற? சாவாமல் இருக்கலாமே. உயிரோடு இருந்துட்டு இருக்கலாமே. ஏன் சாகுற? உன்னை எதனால் செத்துடுற? அப்போ காரணம் என்ன? அப்போ நீ சாப்பிட்ற சாப்பாடு, நீ செய்கிற கெட்ட பழக்கம், நீ செய்கிற எல்லாமே உனக்குள்ளே தான் இருந்து நீ பண்ணி உனக்குள்ளே தான் இருந்துட்டு சிவன் உனக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் உன்னை இப்படி நடக்க வைக்கிறாரு. எல்லாமே உனக்குள்ளே தான் பண்ண வைக்கிறாரு. அதுதான் நீ தான் கடவுள். வெளில கடவுளும் கிடையாது. எந்த மதத்துக்கும் தனியான ஒரு கடவுளும் கிடையாது. ஒரே ஒரு கடவுள், உனக்குள்ளே இருக்கிற கடவுள் மட்டும்தான். 3 மதத்துக்கு சொல்கிற ஒரே கடவுள் நீ தான். கடவுள் வெளில எங்கேயுமே கிடையாது. அதை உன்னை பற்றி உன்னை திருத்திக்க. உன்னைய மட்டும் நீ வாழ. நீ எப்படி வாழணும், நீ எப்படி இருக்கணும் மட்டும் நீ உன்னை நினச்சிப்பார். கண்டிப்பாக உன்னைய தேடு. ஒரு மதத்துக்கு சொல்கிற உன்னை தேடிப்பார். கண்டிப்பாக நீ யாருன்னு உனக்கே தெரியும். அப்போ கடவுள் எங்கே இருக்குன்னு உனக்குள்ளே தெரியும். அப்போ உன்னை தான் தேடணும். ஆனால் வெளியில் எங்கே தேடினாலும் எங்கேயுமே கடவுள் கிடைக்காது. கிடையாது. கடவுள் என்பது நீ தான். இறைவன் மேலே இருக்கான்னு பேரொளி. அது எல்லா மதத்துக்கும் ஒரே மதத்துக்கு நீ பார்த்துருப்ப. இதே முஸ்லீமாக இருந்தாலும் மேலே எப்படி இருந்தாலும் சூரியன் தான் கும்பிட்றோம். இதே கிறிஸ்டின் இருந்தாலும் சூரியன் தான் கும்பிட்றான். ஆனால் இந்துக்களும் சூரியன் தான் கும்பிட்றான். அது வந்து பேரொளி. சரிங்களா? அப்போ வந்து கடவுளுங்கிறது ஒரே ஒரு கடவுள், சிவன் தான். வேறு எதுவுமே இல்லை. பாக்கி எல்லாமே உனக்குள்ளே தான் இருக்குது. மனிதனுக்குள்ளே தான் கடவுளே இருக்குது. அப்போ உன்னையே தான் கும்பிடணும். வேறு எங்கேயும் வெளில கும்பிட்டு வேஸ்ட்டு. அதனால் உன்னையே திருந்தி நீயே ஒன்று தேடி உனக்குள்ளே தேடிப்பார். கண்டிப்பாக கடவுள் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும். குட் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.